யாரே விஜய் அம்மா விஜய் குருமாட்டுக்குடி சூத்தா வாழாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்குது. எதிர்கட்சியாலும் தூங்கி போடும், ஒன்று கூட வராது. நான் போன முட்டுறேன். எனக்கு இப்போ 1 லட்சம் சான்ஸ்னா இருக்குது. ஆஸ்பத்திரியில் நீ கழிவு எடுத்த மாதிரி உணவு ஆஸ்பத்திரியில் போட்டு சாப்பிடலாம். வடநாட்டுக்காரர் யாரு, பிரதமர் யாரு, மோடியெல்லாம் பூடியா. நான் ரெட்டல்ல இருந்தவன் தான். நான் திமுகவுக்கு மாறிட்டேன். எனக்கு ஒட்டேல் அடி பண்ணாலும் திமுக தான். டேல தூக்கி விட்டான் இல்லை, கொடி பிடிச்சிட்டா சத்த நிற்பேன். போதுமா? நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்க போகுது? திமுக எலெக்ஷன் தான். ஏன்னு சொல்ல முடியுமா? அவர் செஞ்ச செயலாச்சினால அவர் தான் முன்னுக்கு வர முடியும். இன்னைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? பிரபு ரெட்டலையோ யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எதிர்கட்சி யார் வருவா? எதிர்கட்சியெல்லாம் தூங்கி போடும், ஒன்று கூட வராது. 234 திமுகவா? திமுக தான். எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? அவர் செய்கிற செயலாச்சா மக்களுக்கு கொடுக்கறதோ போகிறதோ வர்றதோ நல்லது கெட்டதோ பல இடத்துல செய்கிறாரு. விளையாட்டு பையன் தானா, அது இது என்ன போனமுட்டுறதுக்கு பணம். நான் போனமுட்டுறவன். எனக்கு இப்போ 1 லட்சம் சான்ஸ்னா இருக்குது. எனக்கு எல்லாம் இருக்குது. ஆஸ்பத்திரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரி ஒருத்தர் எலும்பு இங்கே விழுந்து சாராயம் குடிச்சிட்டு போய் விழுந்து இந்த 2 எலும்பு போச்சு. அதுக்கு பிரியாவே பட்டை வச்சு எல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதனால் ஆஸ்பத்திரியில் நீ கழிவு எடுத்த மாதிரி உணவு ஆஸ்பத்திரியில் போட்டு சாப்பிட்லாம். முன்ன அப்படி கிடையாது. என்ன வேற்றுமை நிறையாலாம் இந்த ரெட்டையில் இருந்தவங்களாம் வேற்றுமை பார்க்குறவங்க. திமுகவில் வேற்றுமை கிடையாது. அருமையான மனிதன். அவன் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ரெட்டலைக்கு வேலை கிடையாது, வாய்ப்பு கிடையாது. வடநாட்டுக்காரர் யார், பிரதமர் யார், மோடியெல்லாம் பூடியா போடும். சரி, இப்போ விஜய் வந்திருக்காருல்ல, விஜயெல்லாம் ஒரு காலமாக வர முடியாது. என்ன அவருக்கு நிறைய கூட்டம் வருது. கூட்டத்தை வரல. நான் தான் ஒரு மேடை போட்டால் அவனை பார்க்கணும்டா, சோதிக்கணும்டாம்மா. கூட்டம் வந்துட்டா போதுமா? ஆளை எடை போட முடியுமா? இவன் வண்டி ஓட்டான், நான் வண்டி ஓட்டேன்னா நான் ஒரு நடந்து தான் போவேன். அதனால் திமுகவுக்கு பவர் அதிகம். இப்போ அவர் நல்ல முறையில் வந்தார்னா இந்த பொங்கலுக்கோ இந்த பேங்க் இதுக்கோ அது அதுக்காக நல்லது செய்வார். என்ன திமுக கன்விஷனாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் 5 பேர் சொல்கிறேன். யார் வருவான்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலை, சீமான், உதயநிதி ஸ்டாலின், விஜய், எடப்பாடி பழனிசாமி. 5 பேர்த்தில் ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் தான். யார் போட்டியா இருப்பா அவருக்கு போட்டி இந்த யாரே விஜய் அம்மா விஜய் தான் கொஞ்சம் குருமாட்டுக்குடி சூத்தா வாழாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்குது. நெட்லி திமுக தான். இப்போ ஒரு நிமிஷம் உங்கள் ஸ்டாலின் கூட நீங்கள் பேசலான்னு வைங்களேன். இப்போ என்ன பேசுவீங்க? என்ன சட்டத்தை மாற்றணும்னு என்ன மட்டும் உங்களால் என்ன மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ கெடுமை இல்லாத நன்மையாக செய்யுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. நல்ல ஒரு மனிதனுக்கு நல்லா செய்யுங்க. என்ன மித்ததை சொல்ல மாட்டேன். விஜய் என்ன விமர்சிக்கிறாருன்னா, திமுக கொள்கை இல்லை, கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. அதை பற்றி ஏங்க அவங்களும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஏன் இளநீ விற்கணும்னு ஒருத்தர் 2 இளநீ கேட்டால் 5 இளநீ வெட்டுவேன். இளநீ விற்கத்தான் நான் பார்ப்பேன். ஒப்படா 1 போதும் நான் சொல்ல பார்ப்பேன். அதுபோல் கட்சிக்காரங்க அப்படி தான் ஜெயிப்பாங்க. நானும் தான் ஜெயிக்க பார்ப்பாங்க, அவங்க தான் ஆட்சியாளர் பார்ப்பாங்க. இப்போ நீ இருக்கிற இதுக்கு எதுக்கு நீ பேட்டி எடுக்கிற? பேட்டி எடுத்து 4 பேருக்கு நீ பேர் வாங்கணும், நீ அங்கே அனுப்பணும் தானே வர்ற? நீ சும்மா வருவியா? நீ பணம்லாம் வருவியா? உனக்கு கூலி வாங்காத வருவியா? இல்லை கையில் பிடிச்சிட்டு இப்படியே குந்திக்குவா? எல்லாம் அவங்கவுங்க கொள்கை பரப்புக்கு தான். அது நான் நல்லது தான் சொன்னேன். கெட்டது நீ சாப்பாடு மச்சான் பட்டினியாக கிடப்பியா? அவங்க இதனுடைய செலவு போகிற நீங்கள் செய்யணும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு காய் வெட்டுறேன், நீ இன்னொருத்தர் 4 காய் கேட்பான். நான் 10 குடம் சாக்கில் கட்டிவிட்டு நீ பணம் நாளைக்கு வாங்கலான்னா பணத்தை அப்பயே பிடிச்சிக்குவேன். நான் ரெட்டலில் இருந்தவன் தான். நான் திமுகவுக்கு மாறிட்டேன். 3 எலெக்ஷன் எம்மிக்கு தான் போட்டேன். எதனால் அது ரெட்டலையெல்லாம் கொள்கை எனக்கு பிடிக்கல. திமுகவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் மனிதனோட விருப்பம் இருக்குது. ஆனால் திமுக தான் முக்கிய ஜெயிக்கும். சரி, இப்போ கொள்கை பிடிக்கலன்னா என்ன கொள்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா, லைக் ஏன்னா பிஜேபி கூட சேர்ந்துருக்காங்க. லைக் அதெல்லாம் சும்மா பிஜேபிலாம் ஒன்றுக்கா அவன் தமிழ்நாட்டையும் நம்ம ஆளுங்கிற நினப்பில் வச்சுருக்கான். இந்தியாவில் எல்லாமே சேர்ந்து ஆளணும்னு அங்கே ஆண்டா இவங்க நாட்டில் இவங்க ஆளக்கூடாதா? எல்லாம் மக்களினுடைய நன்மைக்கு தான். ஒவ்வொருத்தர் இன்னும் அளவில் நான் சொல்கிறேன், திமுக தான் புற்றுலையும் ஜெயிக்கும். சரி, எஸ்ஐஆரில் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் விட்டுருக்காங்க. பெரம்பலூரில் 50,000 பேர் நீக்கியிருக்காங்க. எதுக்கு? எஸ்ஐஆர் அது ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. உங்கள் இது வந்திருக்கா? பார்த்து செக் பண்ணிங்களா? செக் பண்ணிட்டேன். வந்திருக்கா உங்கள் எனக்கு ஓட்டே அடி பண்ணாலும் திமுக தான். இல்லை, ஓட்டு உங்களுக்கு இருக்கணும்ல? எப்போ இல்லவே இல்லை. நான் திமுக தான். கொடி பிடிச்சிட்டா சத்த நிற்பேன்.
ஓட்டு போடணும்ல நீங்க. நீ போடவே வேணாம், எனக்கு ஓட்டே இல்லை, தூக்கி விட்டான். இல்லை நான் சொல்கிறேங்க, எனக்கு ஓட்டே வேணாம், இருக்கிற மக்கள் போட்டால் போதும். ஆனால் போட்டால் போதும், எனக்கு ஓட்டே இல்லைன்னா கொடி பிடிப்பேன் திமுகவுக்கு. ஓகே, நீங்க ஏதோ ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க உங்க பேர் இருக்கா இல்லையா. அட தம்பி, எனக்கெல்லாம் வந்துருச்சு. வராட்டி போனாலும் நான் சொல்கிறேன் கேளுப்பா, செத்த நேரம் அது என் கடமை. இறந்து போனாலும் மறந்து இருந்தாலும் இருக்கிறவர் கொடியை போட்டு மழை பிடிப்பார்கள். நீ கொஞ்சம் சாடை பேசாத. எங்கள் அப்பா காங்கிரஸ், எங்கள் தாத்தா காங்கிரஸ், எங்கள் சித்தப்பா வாஜியார் காங்கிரஸ், எல்லாருமே காங்கிரஸ். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் திமுகவுக்கு மாறினாங்க. அதனால் ரெட்டலைக்கு எங்கள் தம்பி மாறினான். எங்கள் தம்பி நடுத்தம்பி பாமகவில் இருக்கிறாப்புல. அவங்க அந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் தம்பி கண்ணபுராங்கிறவர். அதனால் எனக்கு போதுமா? நன்றி.